ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதேவ், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம பங்குனி மாத பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 15/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1 மணி 1 நிமிஷத்துக்கு இந்த மாதம் திருவோண நட்சத்திரத்துல பிறக்குதுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. கடக ராசிக்கு இப்பதான் இந்த மாசத்துல இருந்தா ஸ்டார்டிங் நல்ல, அதாவது சனி வாக்கியப்படி வேற பயிற்சி ஆயிட்டாரு, பாக்கியஸ்தானத்துக்கு போயிட்டாரு. 2 கூடைய சூரியன் உங்களுக்கு எங்க இருக்காரு, 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல இருக்காரு. அது மட்டும் இல்ல 11 கூடிய சூரியன் உங்களுக்கு 4 அப்படிங்கிறது சுகஸ்தானம், அதுக்கு அதிபதி சுக்கிரன். 11
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் நம்ம குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். சரிங்க, பங்குனி மாதம் பற்றி பார்க்க போகிறோம். பங்குனினாவே நம்ம ஒரு மாதத்துக்கும் ஒரு பண்டிகை இருக்கும், இல்லை ஒரு முக்கியமான நாள் இருக்கும். முக்கியமாக பங்குனிக்குன்னா பங்குனி உத்திரம், எல்லாருக்கும் ஞாபகப்படுது பங்குனி உத்திரம். நம்ம பங்குனி உத்திரம்னா முருகர் கல்யாணம் மட்டும் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் சிவன் பார்வதிக்கு இந்த நாளில் கல்யாணம் ஆனதா ஐதீகம் இருக்குது. ரங்கநாதர் ரங்கநாயகிக்கு இந்த நாளில் கல்யாணம் ஆனதா ஐதீகம் இருக்குது. சரிங்களா, அவங்க தான் பங்குனி உத்திரம்ன்றது ரொம்ப நல்ல மாதம். சரி, இது கூடவே இப்போ ஒரு ராசி, உங்கள் ராசிக்கு இதில் இந்த மாதத்தில் என்னென்னலாம் நல்லது நடக்க போகுது, முக்கியமாக வேலை, தொழில், குடும்ப அமைப்பு, உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், இதெல்லாம் எந்தெந்த விஷயத்துலனா நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இப்போ வாக்கியம் பிரகாரம் சனி பயிற்சியார் நடக்குது இந்த மார்ச் 6. ஸோ இதனால் வேறு என்னென்ன விஷயங்களெல்லாம் எனக்கு கொஞ்சம் பாதிப்பு வரும், இல்லை இதில் நான் உஷாராக இருக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வர போகிறோம். இது எல்லாத்துக்குமே, எல்லா பிரச்சனைகளுக்கும் சரி, எல்லா நல்ல விஷயங்களுக்கும் சரி, கூட நம்ம வழிபாடு சின்ன சின்ன பரிகாரங்களோடு சேர்த்து சொல்லிட்டு வருவோம். ஒவ்வொன்றா கவனிச்சுட்டு வாங்க. கடகராசி, கடக லக்னம், இந்த மாதம் எப்படி இருக்குது? சூப்பர் தாங்க. ஏன்னா உங்கள் 12 குரு இருக்கார். ரொம்ப நல்லாயிருக்கு. டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய எப்படி இப்போ நம்ம சொல்கிறது கரெக்டாக இல்லையான்றது எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, நீங்கள் கடைசியாக நீங்கள் ஒரு 8 மாதமாக பாருங்கள், உங்களுக்கு நிறைய நல்ல நியூஸ் வரும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் ஒரு லாஸ்ட் ஒரு 8 மாதமாக இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நிறைய நல்ல நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். இதுதான் அஸ்ட்ராலஜி ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை செக் பண்ணுறது. இதை மீறி இல்லை எனக்கு நடக்கலைன்னீங்கன்னா அப்போ ஜாதகத்தை தான் பார்க்கணும், வேறு என்ன கிரக கோளாறுன்னு பார்க்கணும். ஜென்ரலாக நிறைய நல்ல விஷயம் நடந்துகிட்ருக்கும். இன்னும் நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது. என்னென்னா, நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா நிறைய வாய்ப்பு வரும். தங்கமோ, வண்டி வாங்குறீங்களோ, இல்லை நீங்கள் நிலம் வாங்குறீங்களோ, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சாலும் அது ஒரு 5-6 அடிக்கு உங்களை முன்னாடி கூப்பிட்டு போகும். அதாவது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நீங்கள் ஒரு வண்டி வாங்கணும்னு நினைப்பீங்க. யாரோ ஒருத்தர் ஃப்ரெண்டு தானாக இந்த வண்டி நல்லா இருக்குது வாங்கிக்கிறியான்னு கேட்பாங்க. இல்லை அங்கே ஒரு தெரிஞ்ச ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, டிஸ்கவுண்ட்டில் தாங்க வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு தானாக அமைப்பு வரும். அதுதான் நம்மளுக்கு நேரம் நல்லா இருக்குன்றதுக்கு இதுதான் காரணம். தானாக அந்த அமைப்பு வரும். வரலன்னா நீங்கள் கொஞ்சம் தேடி போங்க, அது தானாக அமையும். இது வண்டி, வீடு, இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு சொல்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் சூப்பராக வேலை செய்யும். இது ஒன்று. அடுத்து லவ் நல்லபடியாக வேலை செய்யும். ஏன்னா இது சொல்லுவோம்ல, இது நீர் ராசி, பெண் ராசி, தாய் ராசின்னு சொல்லுவோம். ரொம்ப பாசமாக இருக்கவங்க, ரொம்ப அன்பாக இருக்கவங்க, இவங்களுக்கு பாசம் கொடுத்துட்டாலே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த பாசம் இவங்க கொடுக்குறதுக்கும் ஆள் கிடைக்கும், இவங்க மேலே காட்டுறதுக்கும் ஆள் கிடைக்கும். சரிங்களா, இது பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை சொந்தக்காரங்கள்லேயே இருக்கலாம், இல்லை நல்ல ஃப்ரெண்டு அமையலாம், இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்குள்ளேயே நல்ல ஒரு, இப்போ நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா, அம்மா, குழந்தைங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரூமில் இருக்கும், மொபைலை பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. அப்படி இல்லாமல் திருப்பி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வெளியே போகிறது, அந்த மாதிரி இருக்கலாம். வெளியே போகிறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. வெளியே போகிறதுனா ட்ராவலிங் சொல்கிறேன். சந்தோஷமாக குடும்பத்தோடு வெளியே சுற்றி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குலதெய்வம் கோவில்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த லவ்வை மேரேஜாக மாற்றணும்னா அதுக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏற்கனவே மேரேஜ் ஆனவங்க மகப்பேருக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. ஏதாவது எதிரிகள், இப்போ இந்த லவ்வில் பெரிய தொல்லையே, இந்த யாராவது உள்ளே குட்டியை குழப்புவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லுவோம், இந்த சொந்தக்காரங்க வருவாங்க. இப்போ சொந்தக்காரங்களாம் ஒதுங்கிட்டாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு எதுக்கு நம்மளுக்குன்ட்டு ஒதுங்கிட்டாங்க. இப்போ புதுசாக வருது இந்த பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி, சம்மந்தம் இல்லாமல் உள்ள வராங்க தெரியுமா, இவங்க சொந்த பற்றி இதெல்லாம் கூட கொஞ்சம் கம்மியாகும், இந்த பிரச்சனை கம்மியாகும். ஸோ மேரேஜுக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இதுக்கெல்லாம் பொருள் உதவி வேணும், பண உதவி வேணும், ஆள், மக்கள், கல்யாணம்லாம் சும்மா இல்லைங்க, இறங்கி செய்கிறதுக்கு ஆள் வேணும். அதுக்கெல்லாம் ஹெல்ப் தாராளமாக கிடைக்கும். சின்ன சின்ன குழப்பங்கள் வரலாம், அதில் வரலாம், பட் ஜெயிச்சு வந்துடுவீங்க. யாராவது வீடியோ பார்த்தோன்னு இல்லை எனக்கு அப்படிலாம் கிடைக்கலன்னா டைப் அடிச்சிடாதீங்க. நான் பங்குனி மாதத்துக்கு சொல்கிறேன், முடிஞ்சு போன மாதத்துக்கு சொல்லலாம். ஓகேவா? ஸோ பங்குனி மாதத்துலலாம் பார்த்தீங்கன்னா சூரியன் மீனத்துக்கு மாறிடுவார். ஸோ அப்போ உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் கிளியரன்ஸ் ஆகும் இதில். அதாவது உங்களுக்கு பணம் ரீதியாகவோ அப்படி இல்லைன்னா மக்களுடைய சப்போர்ட் ரீதியாகவோ நிறைய கிளியரன்ஸ் கிடைக்கும். ஸோ நிறையவே நல்லது நடக்கும். அதே மாதிரி குருமார்கள் வழிபாடெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுங்கள். குருமார்கள் வழிபாடு உங்களுக்கு சூப்பராக கை கொடுக்கும்.
அதை நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது பிஸ்னஸ் நல்லபடியாக வரும். அதுவும் யாராவது கடல் தாண்டி பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்கன்னா சூப்பராக வரும். வேலையில் ப்ரொமோஷன் யாரா ட்ரை பண்ணுறீங்க, வெளிநாடு ட்ரான்ஸ்ஃபர், இப்போ நம்ம ஐடியில் இருக்க நிறைய ஐடின்னு இல்லைங்க, மெக்கானிக்கல், நீங்கள் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் இன்றைக்கி நிறைய குளோபலைசேஷன் ஆகிடுச்சு. வெளிநாடுகள் போகிறதுக்குலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது, தாராளமாக ட்ரை பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வெளிநாடு போகிற ஆப்பர்ச்சுனிட்டியில் வெளி ஊர், வெளி ஸ்டேட்டு, பக்கத்து பிரான்ச்லேயாவது வாங்கிட்டு போகிற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது, ப்ரொமோஷன் கிடைக்கும். பிஸ்னஸும் அதே மாதிரி தான். உங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் வெளியே எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை இம்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பிஸ்னஸுமே ரொம்ப நல்லா வளரும். எதில் சார் இது நிறைய நல்ல விஷயமா இருக்குது, எதில் ஜாகிரதையாக இருக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம். இல்லை, பண விஷயத்தில் ஜாகிரதையாக இருங்க. யாருக்கு காசு கொடுக்குறேன், யார்கிட்ட காசு வாங்குகிறேன், இந்த விஷயத்தில் ஜாகிரதையாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்கிடாதீங்க. அதை விட முக்கியம், கடன் கொடுத்துடாதீங்க. திரும்பி வாங்கிறதுக்குள்ள போதும் ஆகிடும். இது இன்னொன்று முயற்சி ஸ்தானம். எந்த விஷயத்தில் நீங்கள் வந்து முயற்சி பண்ணுறீங்கன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஓகே, நீங்கள் வந்து இதில் எதாவது கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறீங்க, இல்லை படிக்கிற குழந்தைங்க, ஏன்னா இப்போ பப்ளிக் எக்ஸாம்லாம் நடந்துகிட்ருக்கிறதுனால மெயினாக படிக்கிற பசங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம வந்து படிக்கிற குழந்தைங்களுக்குன்னே நம்ம நிறைய ட்ரைனிங்லாம் கொடுக்குறோம். பிரெயின் ஆக்டிவேஷனுக்காக நிறைய ட்ரைனிங் கொடுக்குறோம். இல்லை நீங்களே பிரெயின் ஆக்டிவேஷன் என்னென்ன தெரியும், இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் சாதாவாக குழந்தைக்கு டீ கொடுக்குறதுல அதில் ஏலக்காய் போட்டு கொடுங்க. ஏலக்காயில் சில கெமிக்கல்ஸ் இருக்குது, அது வந்து மூளையில் பிரெயின் பவரை நல்லா தூண்டும். இந்த மாதிரி நிறைய நம்ம சூட்சமங்கள் சொல்லி தருவோம். இதெல்லாம் பண்ணுங்கள். முயற்சி தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருங்க. ஏதோ ஒரு இடத்துல எனக்கு தெரியும் பார்த்துக்கலான்னு விட்டுட்டாலோ, இல்லை நம்ம முயற்சி எடுக்கும்போது யாராவது வந்து உன்னால் முடியாது சொல்கிறாங்களோ, அதை எதுவுமே கண்டுக்காமல் தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. தாராளமாக ஜெயிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கலாம். அப்போ சொன்னது என்னது, உங்களுக்கு வந்து என்னென்னா சுப நிகழ்ச்சிகள் நிறைய வரும், அதுக்கேற்ற மாதிரி செலவுகள் நிறைய வரும், கையில் காசு நிற்கிறது பெரிய கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதை எப்படி நல்லதாக பயன்படுத்திக்கலாம்னா, அந்த சுப நிகழ்ச்சிகளை எடுத்து காசை போட்டுக்கிட்டே இருங்க. ஸோ தட் அது ஒரு ஃப்யூச்சருக்கு அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஜாஸ்தியாக மாறிக்கிட்டே வரும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன சொல்லுங்கள், பணம் சொல்லியிருக்கோம், கல்யாணம், காதல், மகப்பேறு, தொழில், குருமார்கள், யாரை மாதிரி குருமார்களை பிடிக்கணும்னு சொல்லியிருக்கோம். தொழிலில் நல்ல ப்ராஃபிட் வரதுக்கு எக்கச்சக்க வாய்ப்பு இருக்கும். அதனால் தொழில் பண்ணுறவங்க இறங்கி விளையாடுங்க. ஆக்சுவலாக அடுத்து 1.5-2 வருஷத்துக்குமே உங்களுக்கு தாங்க டைம் சூப்பராக இருக்குது. 2 வருஷத்துக்கு மேலேயே உங்களுக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அது பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் இறங்கி விளையாடலாம். ஆனால் அதுக்கு அகலக்கால் வச்சிட வேண்டாம், சேஃபாக விளையாடுங்க. ஆனால் நீங்கள் நல்லா முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எந்த தெய்வங்கள் நீங்கள் இதுக்கு கும்பிடலான்னா, லலிதாம்பிகை, லலிதா திரிபுர சுந்தரி, காமாட்சி அம்மன், இவங்களெல்லாம் வழிபட உங்களுக்கு வந்து இன்னும் க்ரோத் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து திங்கக்கிழமைகளில் அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுங்க. பன்னீர் அபிஷேகம், பால் அபிஷேகம் பண்ணி வர மக்களுக்கும் பால் அன்னதானங்கள் கொடுக்க இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதம் அமையும். ஸோ இப்போ உங்கள் ராசிக்கான முக்கியமான விஷயங்கள்லாம், லைஃபுக்கு என்னென்ன முக்கியமான விஷயம் தேவையோ அதெல்லாம் ஓவராலாக சொன்னோம். லைஃப் ஓவராலாக எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், கடன் அடைக்கிறத பற்றி, யாருக்கு ப்ரொமோஷன் வரும், யார் வெளிநாடு போகலாம், யாருக்கு தொழில் நல்லா அமையும், யாருக்கு வண்டி வாகனம் நல்லா அமையும், எக்ஸாம்ஸ் நடக்கிறதுனால குழந்தைங்க எக்ஸாம்ஸ் எப்படி எழுதுவாங்க, இதெல்லாம் ஓவராலாக சொல்லியிருக்கோம். இப்போ 12 ராசி, ஒரு 12 கோடி தமிழர்கள் இருக்காங்க. ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர். இவங்க எல்லாருக்கும் பொது பலனாக சொல்லியிருக்கோம். சரிங்களா? இதுவே நிறைய நடக்கும். இதில் நடக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா 1 கோடி பேருக்கும் ஒரு ஜாதகமும் வேறு மாதிரி இருக்கும். அதனால் பொதுவான விஷயங்கள் சொல்லியிருக்கோம். முக்கியமான விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்குதுன்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள். அதில் ஒன்றும் சூப்பராக ப்ரொடெக்ஷன் தரலாம். இப்போ தந்திருக்க தெய்வ வழிபாடுகளே நல்ல வேலை செய்யும். இன்னும் தனிப்பட்டது பார்க்கும்போது ஒன்றும் டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா? இதுலேயே நம்ம வந்து நிறைய கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். எல்லாருக்கும் தெரியும், இந்த சேனல் பார்க்குறவங்களுக்கு தனாகிருஷ்ணம் கிளாஸ். இந்த சனி பயிற்சிகள்லாம் சிறப்பாக பயிற்சிகள் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். ஒரு சனி பயிற்சி நடக்குது, எனக்கு அந்த பிரச்சனைகளை கம்மி பண்ணணுன்றதுக்கான சில பயிற்சிகள், கருப்பு உளுந்து வச்சு சில பயிற்சிகள், நல்லெண்ணெய் வச்சு பயிற்சிகள், எந்த கலர் துணி உடுத்தணும், அந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் நடத்துகிறோம். முடிஞ்ச அளவுக்கு அதையும் அட்டன் பண்ணுங்கள். இந்த தெய்வ வழிபாட்டை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வாரம் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நல்லா ஒர்க் ஆகும். நிறைய பேர் ராசி வச்சு பார்க்குறீங்க. ஆக்சுவலாக என்ன, இந்த ப்ரெடிக்ஷன் சொல்லும்போது ராசியை விட லக்னத்தை வச்சு பாருங்கள், சூப்பராக வேலை செய்யும். லக்னம் தெரியல, உங்கள் ஜாதகத்தில் லா போட்டு 2 கோடு போட்டிருக்கோம், அதுதான் லக்னம்.
எந்த லக்னம்னு பார்த்தா அந்த லக்னத்தோட வீடியோ பார்த்துட்டு நான் சொல்கிறத கவனிச்சுட்டு வாங்க, சூப்பராக ஒர்க் ஆகும். அந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க, ஒன்றும் நல்ல ரிசல்ட் வரும். இது எல்லாமே செஞ்சுட்டு வர நீங்கள் எல்லாரும் வாழ்க்கை நல்லா இருக்க இந்த பங்குனி உத்திரத்துக்கு முருகன் வள்ளி தேவானையை வேண்டிக்கிட்டு, சிவபெருமான் பார்வதி அம்மா வேண்டிக்கிட்டு, ரங்கநாதர் ரங்கநாயகியை வேண்டிக்கிட்டு உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன். குருவே சரணம். அனைத்து நண்பர்களுக்கும் அடியனின் வாழ்த்துக்கள். இன்று நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பங்குனி மாதம். பங்குனி மாதத்தின் சிறப்புகள்லாம் ஃபஸ்ட்டு என்னென்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். பங்குனி மாதம்னா பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் ஆண்டு, சரிங்களா, தமிழ் ஆண்டோட கடைசி ஒரு மாதம்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு புது வருட பிறப்புக்காக நம்ம காத்துட்ருக்கோம்னு சொல்லலாம். இந்த வருட முடிவில் எப்படிலாம் இருக்க பொழுது நம்ம 12 ராசிகளுக்கும் இந்த ராசிகளுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் சிறப்பான விஷயங்கள் நிறைய இருக்குது. நிறைய பேர் திருமணத்துக்காகலாம் காத்துட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா தை பிறந்தால் வழி பிறகும்னு சொல்லியிருப்பாங்க. அதில் தையில் வழி பிறந்து நிறைய பேர் திருமணத்துக்காக காத்து கொண்டிருப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா திருமணம் இந்த காலகட்டத்தில் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் பல தெய்வங்களுக்கு திருமண காலம் நடந்திருக்கு, சரிங்களா. நிறைய திருமணங்கள், இப்போ சிவன் பார்வதியாக இருக்கட்டும், அப்புறம் முருகர் தேவானை இருக்கட்டும். ஸோ இது போல் நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த திருமணங்கள் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. இதில் பங்குனி உத்திரம் என்ற சிறப்பான ஒரு விஷயமும் இருக்குது. அதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். பங்குனி உத்திரம் பார்த்திங்கன்னா 1 ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த பங்குனி உத்திரம் வருது. அந்த பௌர்ணமியின் சிறப்புகள் எல்லா மாதத்துலையும் அந்த பௌர்ணமி வரும்போது ஒரு சிறப்பான விஷயங்கள் இருக்குது. இந்த உத்திர நட்சத்திரம் அந்த பௌர்ணமி திதியில் வரும்பொழுது பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் சிவபெருமானுக்கும் பார்வதி தாயாருக்கும் திருமணம் நடந்திருக்குன்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா நம்ம வள்ளி தெய்வானை, ஸோ தெய்வானை 2 ஒய்ஃப் இருப்பாங்க முருகருக்கு. அதில் தெய்வானையை கரம் பிடித்த தினம் முருகர் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி உத்திர தினத்தில் தான். அப்போ இந்த ஐயப்பன், சரிங்களா, ஐயப்பன் பார்த்தீங்கன்னா அவரும் அவதரித்தது. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் தான். ஸோ இன்றைக்கு சிறப்பான விஷயங்கள் எல்லாமே இந்த பங்குனி மாதத்தில் இருக்கிறனால அனைவரும் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், எது செய்யக்கூடாது, 12 ராசிகளுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் பொருந்தும் அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியில் பார்ப்போம். கடக ராசி என்பவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் பார்த்திங்கன்னா மிக சிறப்பானது ஒரு மாதமாக அமையுமா, இல்லை எதெல்லாம் சாதகமாக இருக்குது பாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடகராசி அன்பர்கள்னு சொல்லும்போது மிகவும் ஒரு மென்மையான மனதிற்குரியவர்கள்னு சொல்லலாம், இலகிய மனதிற்குரியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடகராசி அன்பர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா யாரோ ஒரு உதவின்னு கேட்டால் உடனே செஞ்சுருவாங்க. அதுதான் அவங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். இல்லைங்க உதவி செய்த பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, உதவி செஞ்சாலும் சரி, யாருக்கா ஒரு ஹெல்ப்னா உடனே ஓடி போய் செய்வாங்க. அந்த மனசு வந்து தாங்காத ஒரு கஷ்டம்னா அது செய்யும்போது என்ன ஆகும், இதெல்லாமே பல பேர் வந்து பயன்படுத்திட்டு இவங்களுக்கு திருப்பி அதை ரிட்டர்னும் கொடுக்க மாட்டாங்க. அகைன் இவங்க உதவின்னு கேட்கும் போதும் தயங்குவாங்க, இவங்க செஞ்சுருவாங்களா பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா யார்கிட்ட கொடுக்குறாங்கல்ல, அதுபோல் சில விஷயங்கள் பாதிப்புகளை கொடுப்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பங்குனி மாதத்தில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் சாதகமாக இருக்குது, சில விஷயங்கள் பாதகமாக இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கடகராசி என்பவர்களுக்கு நீர் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு, சரிங்களா. அதனால் கொஞ்சம் தண்ணியில் எங்கேனா வெளியே போனால் தண்ணி வீட்டிலேருந்து கொண்டு போங்க. அந்த மாற்றி குடிக்கலாம் வேண்டாம். நேரத்துக்கு தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. தண்ணி குடிக்காமல் இருந்தாலும் கடகராசி என்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். அதை நீங்கள் பாசிட்டிவாக மாற்றிக்கிறது கூட ஒரு வாட்டர் கேனில் தண்ணி வச்சுக்கிறது மிகவும் சிறப்பானது ஒரு பலனை கொடுக்கும். முக்கியமாக ஆரஞ்சு கலர் வாட்டர் கேன் பயன்படுத்திங்கன்னா அதில் ஒரு சூட்சமமான விஷயங்கள் இருக்குது. அது உங்களுக்கு பலனும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். மேலும் பார்த்திங்கன்னா இன்கேஸ் இந்த கடகராசி என்பவர்கள் யாராவது தேர்வு எழுத போகும் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் சிக்கலை கொடுக்கும். அதுக்கு கடகராசி மூலம் பயப்பட வேண்டாம். சிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதாக இருந்தாலும் கொஞ்சம் கடினமான சில விஷயங்கள் செய்யும்பொழுது தான் அதில் வந்து ஒரு வெற்றி அப்படின்னு விஷயத்தை அடைய முடியும். இப்போ ரன்னிங் ரேஸில் ஓடும்போது பார்த்தீங்கன்னா உசேன் போல்ட் ஓடும்போது அவர் அந்த செகண்ட்ஸுக்காக அந்த அளவுக்கு உடம்பை தயார் பண்ணி வச்சுருப்பார். அப்போ தான் அந்த ஃபாஸ்ட் மூமெண்ட் போகும்பொழுது அந்த வெற்றியின் ஒரு வெற்றி கனியை வந்து பறிக்க முடியும். இல்லை நான் பொறுமையாக தான் ஓடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உசேன் போல்ட் இப்போ பேசக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்க மாட்டார். கடைசியாக யாரோ தெரியாத ஒரு பர்சனாக இருப்பார். இப்போ நிலாவில் கால் வச்சது ஆம்ஸ்ட்ராங்னு சொல்கிறோம். இப்போ முதல்ல கால் வச்சது மட்டும் நம்மளுக்கு தெரியும், 2வது கால் வச்சது யாரும் நம்ம மறந்துட்டோம். அதை பற்றி உலகம் பேசுகிறது இல்லை. அப்போ இந்த கடகராசி என்பவர்கள் இன்னும் கொஞ்சம் படிப்பு விஷயத்தில் அக்கறையோடு செய்யும் பொழுது அவங்களுக்கு சில விஷயங்கள் எல்லாமே சாதகம் முடிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் கண்டிப்பாக நல்லா முயற்சி செய்யுங்கள், நல்லா பயிற்சி செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் விரும்பிய ஒரு துறையை தேர்ந்தெடுக்க இந்த மார்க்ஸ் தான் உதவும். அதனால் கொஞ்சம் அலட்சியம் இல்லாமல் படிப்பது மிக ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். மேலும் கடகராசி அன்பர்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயங்கள், மறைமுக வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களோட வாழ்க்கை துணையின் மூலமாக
குடும்பத்தின் மூலமாக ஒரு வருமானம் இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். ஒரு ஜாக்பாட்டான ஒரு விஷயம்தான். அடுத்து பார்த்திங்கன்னா திருமணத்திற்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு ஆல்ரெடி போன மாதம் கூட சொல்லியிருப்போம், உங்களுக்கு கொஞ்சம் வரன் கிடைப்பதில் சிறிய சிக்கல் இருக்குது. அப்போ என்ன சிக்கல் இருக்குது, என்ன திருமணம் நடக்காதா இப்போவும், இல்லை பேசி வச்சிருக்க திருமணம் தடை ஏற்படுமானா ஒரு சண்டை சச்சரவுடன் கூடிய திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி இல்லையா, நீங்கள் பார்த்துருக்க வரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் துறையிலையோ ஒரு கெமிக்கல் துறையில் ஒர்க் பண்ணிருக்காரு, ஒரு இன்ஜினியரிங் துறையில் இருக்கிறாரு, இல்லை ஒரு போலீஸாக இருக்கார், லாயராக இருக்கார், ஜட்ஜாக இருக்காங்க, சரிங்களா. இது போல் தினசரி மருத்துவராக இருக்காங்க, செவிலியராக இருக்காங்க. இது போல் தினசரியும் இந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நபர் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வந்தாங்கன்னா அதை விட வேறு வரமே தேவையில்லை உங்களுக்கு. அந்த லைஃப் தான் உங்களுக்கு ஜாக்பாட். லைஃப் ஃபுல்லாகவே உங்களுக்கு டேர்ன் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த காலகட்டம் திகழுது. இது எப்போவுமே கடகராசி நண்பர்கள் இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வருடம் ஃபுல்லாகவே நீங்கள் இதை மைண்டில் வச்சுக்கலாம். அடுத்து புதிய முயற்சிகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பலனை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக புதிய முயற்சிகள் மூலமாக பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி நண்பர்களாம். புதிய முயற்சிகளை இந்த பங்குனி மாதத்தில் அறவே தவிர்ப்பது நல்லது. புதிய முயற்சிகள் மூலமாக விரயங்கள் ஏற்படும். கடன் தீராத கடன் இதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சண்டை சச்சரவுகள் கோர்ட்டு கேஸ் வரைக்கும் கூட போகலாம், போலீஸ் ஸ்டேஷன் கூட போகலாம், அதுக்கான சான்சஸ் உண்டு. விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக. நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன்னு ஒரு முதலீடு போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வராது, ஒரு பிரச்சனையில் முடியும். அதனால் இந்த மாதம் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது மிகவும் நல்ல விஷயங்கள். மாத இறுதியில் நீங்கள் ட்ரை பண்ணலாம், அது கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு அவர்கள் தந்தை சார்ந்த விஷயங்கள், ஏதாவது கால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிறிய செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சின்ன அடிபடுறதோ இல்லை ஒரு செப்பல் ஷூஸ் வாங்கி கொடுக்குறதோ இது போல் விஷயங்கள் எதாவது, இல்லை பாத யாத்திரை போவார் அது விஷயங்கள்லாம். ஸோ இது போல் இல்லை டொனேஷன்ஸ் எதனா கொடுக்குறது, ட்ரஸ்ட்டெலாம் இருக்கும் பாருங்கள், தொண்டு நிறுவனம் அவங்களுக்கு டொனேட் பண்ணுறது, இது போல் விஷயங்கள் செய்வது உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பு, குழந்தைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு குழந்தைகளுக்கு உடலில் சிறிய உஷ்ணம் சம்மந்தப்பட்ட தோல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அலர்ஜிலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் வெளியெல்லாம் நிறைய விளையாடாமல், பட் ஏன்னா இதெல்லாம் வந்தால் தான் உடம்புல இம்யூனிட்டி பவர் டெவலப் ஆகும். அந்த சில விஷயங்கள் இருந்தாலும் இதெல்லாம் சிறு பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஃபுட் அலர்ஜி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கடகராசி அன்பர்களுக்கும் அவர்கள் குழந்தைகளுக்கும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே இந்த ஹோட்டல் ஃபுட்டு, வெளியே அவுட் சைட் ஃபுட் எல்லாமே கொஞ்சம் அறவே தவிர்ப்பது மிகவும் நல்லதாக இருக்கும். வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாடு வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள் கடகராசி அன்பர்களுக்கு உண்டு. வேலையில் ஒரு விதமான அழுத்தமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் பார்த்தீங்கன்னா வேலையில் நீங்கள் எந்த புது முயற்சியும் எடுக்க வேண்டாம். யாரை பற்றியும் எதை பற்றியும் தவறாக புறம் பேசுதலை கண்டிப்பாக நிறுத்துங்க. அதனால் விரயமே ஏற்படும். போயிட்டு உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சக்ஸஸாக இருக்கும். ஏன்னா அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியில் உங்களுக்கு ரொம்ப சாதகமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கு. அதனால் இப்போ கொஞ்சம் வாயை மூடி மௌனம் இருப்பது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் வழக்குகள், சரிங்களா, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சைக்காக காத்துட்ருக்கீங்களா, ஒரு பெரிய கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய கோர்ட்டு கேஸ் வழக்குலாம் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு சாதகமான ஒரு பலனை தரப்பொழுது, பெரிய கடனில் இருந்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய சலுகைகள், நிறைய பேரோட உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம்னே சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா வேலை சார்ந்த விஷயத்தில், தொழில் சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு விதமான அழுத்தம் ஏற்படும். உங்களுக்கு நிறைய ஒர்க் கொடுப்பாங்க, இது பண்ணு கொடுத்துக்கிட்டே நீங்கள் வேலை செய்ய அடுத்தடுத்து வேலைகள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களை அதுதான் டெஸ்ட் பண்ணுவாங்க, வேறு ஆப்ஷனே இல்லை. அப்போ தான் நீங்கள் ஒன்று எந்த அளவுக்கு உங்களோட பவரை இம்ப்ரூவ் பண்ணி நீங்கள் டெவலப் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து சேலரி இன்க்ரிமெண்ட்லாம் கிடைப்பான வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் தொடங்குறதுக்கான, இப்போ புதிய தொழில் தொடங்க வேண்டாம், அது பிரச்சனையை கண்டிப்பாக கொடுக்கும், கடனை ஏற்படுத்திடும் முக்கியமாக, அதை பார்த்துங்க. புதிதாக வீடு கட்டுபவர்கள் அடுத்த மாதம் உங்கள் வீடு கட்டுற விஷயத்தை வச்சுங்க. இந்த காலகட்டத்தில் வீடு கட்டும் விஷயத்தை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. மேலும் பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருமணத்திற்காக காத்து கொண்டு இருப்பது, ஏதாவது ஒரு வெற்றிக்காக, சரிங்களா, வெற்றிக்காக போராடக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமான விஷயமா இருக்கும். இரண்டாம் திருமணத்துக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வாழ்க்கை துணை கண்டிப்பாக அமைவதற்கான காலகட்டமாகவும், புதிய முயற்சிகள் வேண்டாம். ஏற்கனவே ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அதுக்கு சப்போர்ட்டான விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது அதனால் வெற்றிகள் கிடைக்கும். தந்தையாரிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் கடகராசி என்பவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அப்போது பங்குனி மாதத்தில் கடகராசி என்பவர்கள் என்ன பண்ணணும், தந்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தந்தையோட பர்மிஷனும் அவங்களோட ஆலோசனையின் பேரில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நன்றி, வணக்கம். உலகெங்கும் உள்ள ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த மாதம் பார்த்திங்கன்னா பங்குனி மாத பலன்கள் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த பங்குனி மாதம் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா அந்த வசந்த காலத்தின் தொடக்கம்.
ஸோ அப்போ அந்த வசந்த காலம்னாவே பார்த்திங்கன்னா சுப நிகழ்வுகளை செய்யக்கூடிய ஒரு காலம் தான். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மலர்கள் எல்லாமே மலர்ந்து கனி உருவாகக்கூடிய ஒரு காலம். அப்போ எப்படின்னா இந்த மாதம் வசந்த காலத்தின் தொடக்கம்னா நிறைய சுப நிகழ்வுகள் வந்து இந்த மாதம் அதிகமாக நடக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய இந்த வள்ளி, அதாவது என்னென்னாக்கா முருகன் திருக்கல்யாணம், மேலும் சிவன் பார்வதி கல்யாணம் எல்லாமே இந்த மாதத்தில் தான் நடந்ததாக சொல்லப்படுது. குறிப்பாக என்னென்னாக்கா இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த பங்குனி உத்திரம் பார்த்திங்கன்னா இந்த நாளில் வரக்கூடிய கடவுளுடைய திருமணத்தில் நிறைய பேர் திருமணம் ஆகாதவங்க போய் பங்கேற்று அந்த திருமண நிகழ்வுகள் முடிஞ்சதுக்கப்புறம், சாமிக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெத்தலைப்பாக்கு தாம்பூலம் தரிக்கணும். ஒரு வெத்தலைப்பாக்கு சுண்ணாம்பு போட்டு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா திருமணம் தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரம் இந்த விஷயத்தை. திருமணத்துக்காக காத்திருக்கவங்க, திருமணம் நடக்கலை, கிரக தோஷம் அந்த தோஷம் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அது எல்லாமே நீங்கி திருமணத்திற்கான ஒரு வாய்ப்புகளை இந்த பங்குனி உத்திரம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற ஒரு தகவலுடன் இந்த பங்குனி மாதம் கிரக நகர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி பலன்கள் இருக்குன்றது 12 ராசிக்கும் நம்ம ஒவ்வொரு ராசியை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும், இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பங்குனி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எடுத்த விஷயங்கள் எல்லாமே ஜாக்பாட்டு மாதிரி இருக்கும். ஸோ அதே போல் என்னென்னாக்கா வருமானம் என்பது பிளான் பண்ண வருமானத்தை காட்டிலும் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் மாதிரி அது இஷ்டத்துக்கு வந்துடும். ஸோ நாம் ஒரு இடத்த ஐடியா பண்ணி வச்சுருப்போம், அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதே போல் என்னென்னாக்கா நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வந்து ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வ வழிபாடு, குறிப்பாக என்னென்னாக்கா நிறைய பேர் இந்த சிவாலயங்களுக்கு போய் வழிபாடு செய்வதை இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் செய்வாங்க. அதே போல் எடுத்த முயற்சிகள், படிப்பு சார்ந்த முயற்சியாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த காலத்தில் டாக்டருக்கு தான் நான் படிப்பேன் அப்படின்னு மாணவர்கள் சொல்லக்கூடிய நிறைய கடகராசிக்காரங்க இந்த காலத்தில் நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணுவதுக்கு அந்த கோச்சிங் கிளாஸ் சேருவது, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய முயற்சி, நீட்டுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு வந்து அதிகமாக கடகராசிக்காரர்கள் ஈடுபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்காக கடினமாக முயற்சி செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னாக்கா உங்கள் முயற்சியை காட்டிலும் உங்களோட திறமையை வெளிப்படுத்தக்கூடிய விஷயமா பாருங்கள். ஏன்னா எல்லாருக்கும் வந்து முயற்சி செய்கிறது எல்லாருக்கும் ஓகே தான், ஆனால் கூட அந்த திறமையும் வச்சுக்கணும். ஏன்னா உங்களுடைய திறமையை வந்து நீ கடகராசிக்காரங்க எப்போதும் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்த தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய டேலண்ட்டாக இருக்கும், ஆனால் அதுக்கு வெளிப்படுத்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்காது. ஸோ அதனால் என்னென்ன, ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா நண்பர்களால் இல்லை தேவையில்லை சூழ்நிலைகளால் நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் என்னென்னக்கா இதை நம்ம சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானையே அந்த என்ன சொல்லுவாங்க டீப் ப்ரமோட் பண்ணிக்கிற மாதிரி தன்னைத்தானையே தாழ்வு மனப்பான்மை பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை இவங்க தவிர்த்தாவே வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய வாகன சேர்க்கை என்பது இருக்குது. நிறைய பேர் இந்த காலத்தில் புதிய வாகனம் வாங்குவது, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் இந்த ஏதாவது ஸ்கீம் போட்டாங்கன்னா அதன் மூலிமா நிறைய வாகன சேர்க்கை கிடைக்கிது. இந்த காலம் கவர்மெண்ட்டில் வீடு கொடுப்பாங்க இல்லையா, நிறைய பேருக்கு வீடு அலாட்மெண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கடகராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். என்ன நடந்தாலும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக கடகராசிக்காரங்க இந்த காலத்தில் என்னென்ன இந்த சொத்து சார்ந்த விஷயத்தில் நிலம் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு செக்மேட் மாதிரி இருக்கும். ஸோ சில பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க, இடம் சார்ந்த விஷயம் ரெஜிஸ்ட்ரேஷன், நிறைய பேருக்கு டாக்குமெண்ட் இஷ்யூஸ் வந்து இந்த காலகட்டத்தில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்டும் கிளியராக இருக்குது. ஏதோ ஒரு டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா என்றைக்கோ நடந்த ஒரு விஷயத்தில் ஒரு வில்லங்கம் வந்து இருக்கும். அந்த வில்லங்கமான சொத்தை இவங்க ட்ரை பண்ணுறதுனால இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையாவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்னென்னாக்கா ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்க ஈடுபடக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் ஏதாவது புதிய வீடு வாங்குறீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிஸ்பியூட் டாக்குமெண்ட்ஸு இல்லை டூப்ளிகேட் டாக்குமெண்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் கையில் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கடகராசிக்காரர்களை கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் அப்படின்றதான் சொல்லுவேன். ஏன்னா டாக்குமெண்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாலும் சரி, நீங்கள் வீடு வாங்கினாலும் சரி, அடுத்தவர்களுக்காக நீங்கள் வீடு வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னாலும் சரி, இந்த டாக்குமெண்ட்ஸ் அந்த விஷயத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா அதில் ஏதாவது ஒரு வில்லங்க வந்து அதுவே உங்கள் பேருக்கு ஒரு இழிவை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லைன்னா நீங்கள் சொத்தெல்லாம் வாங்கிடுவீங்க, வாங்கினது அனுபவிக்க முடியாமல் போயிடும். நிறைய பேர் சொத்தை வாங்கி வச்சுட்டு அனுபவிக்க முடியாமல் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான சூழல்கள் வந்துடும்.
ஸோ அதை கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா அதை சரி பண்ணிக்க முடியும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வெளியூர் வெளிநாடு பயணங்கள் ஏதாவது நீண்ட தூர பயணங்கள் ஏதாவது போட்டுருவோம், அந்த பயணங்கள் எல்லாமே திடீர்னு கேன்சல் ஆகிடும். இல்லை நீங்கள் கேன்சல் ஆனால் கூட நிறைய பேர் ஃப்ளைட் புக் பண்ணியிருப்பாங்க, ஒன்று ஃப்ளைட்டை இவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஃப்ளைட்டே கேன்சல் ஆகிறது, இந்த ட்ரெயினில் புக் பண்ணியிருப்பாங்க, இந்த ட்ரெயின் கேன்சல் ஆகுது. இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுமானால் கண்டிப்பாக ஏற்படுவதற்கு தயாராக இருக்குது. சில பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி ஏறி இருப்பாங்க, பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் எடுத்துகிட்டு போயிருக்கணும். ப்ரூஃப் எடுக்கணும்னா கடகராசிக்காரர்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா டிடிஆர் வந்து அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணி அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் பயணம் செய்யும் போது உங்கள் கையில் அந்த டாக்குமெண்ட்டு அந்த பேப்பர்லாம் இருக்குதான்னு நிறைய செக் பண்ணிட்டு போகணும். ஏன்னா அவசரத்தில் என்னென்னாக்கா அந்த முக்கியமான விஷயத்தை கேரி பண்ணாமல் விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அதனாலேயே உங்களோட பயணம் ரத்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க, இல்லை டிடிஆர் உங்களை இறக்கி விட்ருவார், இல்லை அந்த விஷயம் கேன்சல் ஆகும். ஸோ இந்த மாதிரியான விஷயம். அதனால் என்னென்னாக்கா இந்த மாதம் நீண்ட தூர பயணங்கள் ஏதாவது பிளான் பண்ணுறீங்கன்னா அடுத்த மாதத்துக்கு தள்ளி வச்சுருங்க, இல்லை இந்த மாதம் கடைசியில் போட்டுருங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா எல்லா விஷயமும் ஓரளவுக்கு சுமூகமாக மாறிவிடும். ஸோ அதனால் அதை பாருங்கள். ஸோ மனம் பார்த்திங்கன்னா எப்பொழுதும் ஒரு அழுத்தத்திலே இருக்கும். ஸோ மன அழுத்தம் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் இருக்கும். அதே போல் கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு மறைமுக காதல், அந்த மாதிரி இனம் புரியாத ஒரு காதல் வாய்ப்புகள்லாம் ஏற்படும். இது எல்லாமே ஒரு ஷார்ட் டைமாக தான் இருக்கும். இல்லை காதலில் நிறைய பேருக்கு பிரச்சனையும் வரும். ஏற்கனவே காதல் செஞ்சவங்களுக்கு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை புதுசாக பார்த்திங்கன்னா திடீர் காதல் அப்படின்ற மாதிரி, பட்டதும் கண்டதும் காதல் அப்படின்ற மாதிரி திடீர் காதல் வாய்ப்புகளும் ஏற்படும். ஸோ அப்போ காதல்லாம் ஏற்படும் போது நல்லதாக கெட்டதானா சரியான நபரை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நன்மையை தரும், இல்லைன்னா வருத்தத்தை கொடுக்கும். ஸோ அதனால் அது காதலை கொஞ்சம் பொறுமையாக அக்செப்ட் பண்ணிக்கிங்க. மேலும் பார்த்திங்கன்னா திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் வந்து திருமணத்திற்கான ஒரு ஏற்ற ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு திருமண பாக்கியம் வந்து குடும்பத்திலேருந்தே அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு அரசியல் தொடர்புள்ள வரன்கள் வந்து அமையும். ஸோ குறிப்பாக இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா இந்த பேச்சு, தேவையற்ற பேச்சு, இந்த வரதட்சணை, இந்த மாதிரியான சுய கௌரவம் இதெல்லாம் பார்த்துட்டு சில பேருக்கு திருமண தடைகளும் ஏற்படும். ஸோ அதனால் என்னென்னாக்கா அதிக எதிர்பார்ப்பு இல்லாமல் பார்க்கக்கூடிய திருமணங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா திருமணத்துக்கு தடையே பார்த்திங்கன்னா இவங்களோட மனம்தான் இருக்கும். ஸோ நிறைய பேர்லாம் இல்லைன்னா தாய்மாமன் வந்து ஏதாவது ஒரு குட்டி கலாட்டம் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ அதனால் இந்த மாதம் கடைசிக்கு அப்புறம் அந்த திருமண விஷயங்கள்லாம் எடுத்திங்கனாவே உங்களுக்கு சிறப்பான ஒரு தன்மையை கொடுக்க தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேலும் வேலை சார்ந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா வேலை சார்ந்த விஷயத்தில் திடீர் வேலை இழப்பு, நிறைய பேர் இந்த காலத்தில் விஆர்எஸ் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. விஆர்எஸ் கொடுக்கறது, இல்லைனாக்கா வேலையில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் டாக்குமெண்ட் எரர் பண்ணியிருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயம் பண்ணது, அந்த விஷயம் வந்து இப்போ ஹைலைட் ஆகி நிறைய பேர் வேலையை விட்டு தூக்குறது, வேலை இழப்பு, இந்த மாதிரியான கடகராசிக்காரர்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வேலை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு செக்கை ஒன்று அப்ரூவல் பண்ணியிருப்பீங்க, பார்த்தா அக்கௌண்ட்டில் காசு இல்லாத செக்கை அப்ரூவல் ஆகிருக்கும், அதுக்கான பெனால்ட்டி நீங்கள் கட்டுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கடகராசிக்காரர்கள் இந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய கடகராசிக்காரர் ரொம்ப விழிப்பாக இருந்துச்சுன்னா, ஏன்னா வேலையில் ஏதாவது ஒரு விஷயத்தினால உங்களுக்கு அசிங்கம், அவமானம், இல்லை வேலையை விட்டு தூக்குறது, இந்த மாதிரியான நிகழ்வுலாம் நடக்க இருக்குது. ஸோ இந்த பங்குனி மாதத்தில் கொஞ்சம் ரொம்ப முக்கியமான விஷயத்தை மட்டும் செய்யுங்க. லைட்டான விஷயத்தை அடுத்த மாதத்தை தள்ளி போடுங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் வாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய பலன் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய என்னென்ன விசேஷ நாட்கள் இருக்குது, அதை தவிர வந்து இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சாரங்கள் என்னென்ன, மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வருஷப்படுத்தி. இப்போது மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுனத்தில் குரு வக்ரகதியில் இருக்கார். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் கேது, ராகு 11ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்தில் 11ஆம் இடத்துல இருக்கார். அதாவது கும்பத்தில் அவரோடு சேர்ந்து செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்கார். 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது சூரியன், சனி, சுக்கிரன் 3 கிரகங்கள் மீனத்தில் இருக்கா காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் இடத்துல.
இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா, முதல் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது 17/3/2026 வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியிலிருந்து அவர் வக்கரகதியிலிருந்து மாற்றமாகி நேர்நிலைக்கு வரார். அதனால் குரு வக்கர நிவர்த்தி ஆகுது. அது தனியாக வீடியோ போடுறோம், அதையும் பாருங்கள். உங்களுடைய இந்த மாதத்தில் மாற்றம் வேறு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது 27/3/2026 சுக்கிரன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். 1/4/2026 அதாவது மாதம் பிறந்து ஒரு 15 நாளில் பார்த்தோம்னா செவ்வாய் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்துக்கு வரார். புதன் 6/4/2026 அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தோம்னா 18/3/2026 அன்றைக்கி அதாவது பங்குனி அமாவாசைக்கு அடுத்த நாள் 19ஆம் தேதி அன்றைக்கி தெலுங்கு வருட பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய யுகாதி. தெலுங்கு கன்னடம் இவாளுகெல்லாம் வருஷம் பிறகுறது. அதாவது அந்த பொதுவாகவே அவங்களுக்கு மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து ஆரம்பிக்கும். அதனால் ஒரு வருஷம் முடிஞ்சு அமாவாசைக்கு அடுத்த நாளான சித்ரா அப்படின்ற சித்திரை மாதம் அவளுக்கு பிறந்துடுறது. அதாவது 19ஆம் தேதி அன்றைக்கி. அதற்கு பிறகு பார்த்தலையானால் 27/3/2026 அன்றைக்கி ஸ்ரீராமநவமி. ஏன்னா அதிலேருந்து 9ஆவது நாள் 19ஆம் தேதியிலேருந்து ஒரு 8 நாளில் பார்த்தேன்னா நவமி வரும். அது ஸ்ரீராமநவமி. இது சந்திரமானம், அதாவது சூரியமானம் சந்திரமானம்னு இருக்குது. நம்ம சூரியமானத்தினுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வச்சு தான் நம்ம மாதத்தை எடுக்கிறோம். அவங்க அமாவாசைக்கு அமாவாசை எடுத்து அமாவாசைக்கு அடுத்த நாளை மாதமாக கொண்டாடுறாங்க. அதனால் அதாவது நவமி, அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் யுகாதி பிறந்து வருஷம் பிறந்து அதிலிருந்து அவங்களுக்கு சித்ரா மாதம்னு பேர். அதனால் 9ஆம் நாள் அவங்களுக்கு நவமி, ஸ்ரீராமநவமி அந்த காலகட்டத்தில் வருது. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதம் பங்குனி உத்திரம் 1/4/2026 மிகவும் விசேஷமான நாள். அதாவது ஸ்ரீரங்கம் தாயார் பெருமாள் சேர்த்தி உற்சவம்லாம் நடக்கும். அது முருகப்பெருமானுடைய திருமண கோலம் இதெல்லாம் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டம். இந்த மாதத்தில் வரக்கூடியது மற்றொரு விசேஷம் என்னென்னா 30/3/2026 அன்றைக்கி மகாவீர் ஜெயந்தி. தர்மத்தை போதித்த ஒரு மிகப்பெரிய மகான். வடநாட்டில் மிகவும் இந்த ஜெயின்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இது பண்ணக்கூடியது. சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் உங்களுக்கு யாருக்காவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா என்னுடைய மொபைல் கீழே ஸ்க்ராலிங்கில் இருக்கும் மொபைல் நம்பர், அதுக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இந்த மாதிரியான குறிப்புகளை எனக்கு கொடுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தையும் போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன். சந்தி முதல்ல இருக்கான்னு பார்க்குறேன். அதாவது நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி, பாத சந்திகள் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு டிசைன் பண்ணிவிட்டு நம்ம உங்களுடன் உரையாற்றுறேன். இந்த மாதம் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசமாயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திரன். மனோகாரகன்னு பேர் சந்திரனுக்கு. ஏன்னா மனசை ஆட்டி படைக்கக்கூடியவர். அதாவது உங்களுடைய வேகத்தில் பார்வையை விட, ஒலியை விட உங்களுடைய மனசு அதை விட வேகமானது. அதனால தான் சந்திரனுக்கு அந்த மனோகாரகன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சந்திரன் கெட்டுப்போனால் மனசில் கிளேசங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும், பயம் அதிகமாக இருக்கும், டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளிப்படையாக தெரியும். அதுவும் சந்திர திசை வரும்போது நீச்சமாக இருக்கக்கூடிய சந்திரனாக இருந்து சனியோட தொடர்போ இல்லை சுபர்கள் பார்வை இல்லாமல் இருந்தோ ராகு கேதுவோட கிரகணத்தில் இருந்ததாலும் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை பௌர்ணமின்னு வரும்பொழுது பார்த்தோம்னா கடலினுடைய சீற்றம் அதிகமாக இருக்கும், மாற்றங்கள் நிறைய அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். அதனால தான் சந்திரனை மனோகாரகன்னு சொல்கிறோம். எல்லா விதமான மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார்.
சரி, இந்த மாதம் அதாவது விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் என்ன பலன்கள் இருக்குது இந்த கடகராசிக்கு அப்படின்னு பார்க்கலாம். கடகராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தேன்னா 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுக்கு முதல்ல முக்கியமான ஒரு பெரிய விஷயம், அஷ்டமத்து சனி நீங்கி 6/3/2026 அன்னைக்கு வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் அஷ்டமத்து சனி போய் சனி பகவான் 9ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டார். அதுவே ஒரு பெரிய ரிலீஃப். அதாவது உடல் நலத்தில் கொஞ்சம் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு, தேவையில்லாத உங்களுக்கு இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள்லாம் போய் கொஞ்சம் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. சரி, பொதுவாக மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தாலேயானால் சூரியன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார், அதுவும் சனியோடு சேர்ந்து இருக்கார். அதனால் தந்தை மகன் 2 பேரும் சேர்ந்து இருக்கிற இடம் அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். இருந்தாலும் முயற்சியினால் நீங்கள் வெற்றிகளை நிச்சயமாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் குரு பகவான் 12ஆம் இடத்துலேருந்து வக்கர நிவர்த்தி அடைகிறது பெரிய விசேஷம். ஏன்னா 9ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். அதனால் தந்தையின் சொத்துக்களுடைய பாகங்கள் உங்களுக்கு சேரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுக்கு அரசாங்கத்தின் மூலியமாக விருதுகள் வரக்கூடிய வாய்ப்பு, அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 8ஆம் இடத்துல ராகு மறைஞ்சிருக்கிறது பெரிய விசேஷம். அதே மாதிரி செவ்வாயும் மறைஞ்சிருக்கிறது பெரிய விசேஷம். புதனும் மறைந்த புதன் நிறைந்த கல்வியை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லக்கூடியது. அதனால் 3 கிரகங்கள் மறைஞ்சிருக்கேன்னு பயப்பட தேவையில்லை. குருவின் பார்வையில் இருக்கார். ராகு, செவ்வாய் மற்றும் புதன் 3 பேருமே இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுறவர்களுக்கெல்லாம் திடீர் பண யோகம் வரும், பூமியின் மூலியமாக திடீர் சொத்துக்கள் வரும், வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சுக்கிரன், அதாவது உச்சம் பெற்ற சுக்கிரன் 9ஆம் இடத்துல போய் இருக்கார். அதாவது 11ஆம் அதிபதி 11க்கு 11 இருக்கார். அது ஒரு பெரிய விசேஷம். 11க்கு 11 9ஆம் இடம்னு சொல்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் நினைத்த காரியங்கள் உங்களுடைய தந்தையின் மூலியமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தோம்னா நினைத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சுக்கிரன் 27/3/2026 அன்றைக்கி 10ஆம் இடத்துக்கு வரார். 10ஆம் இடத்துல ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். ஏன்னா அவருடைய இடமான 4ஆம் இடத்தை அவர் பார்க்குறார். சமசப்தம பார்வையில் பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் வலுப்பெறுறது. ஏன்னா குருவின் பார்வையும் இருக்குது. அதனால் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம், தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். அது தவிர பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். அதாவது 8ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 5-10க்கு உண்டான ஒரு திரிகோண கேந்திர அதிபதி மிகப்பெரிய யோகர். அவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைந்து இருக்கார். அதாவது 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதும் 10ஆம் அதிபதி 10க்கு 11 இருக்கிறதும் பெரிய விசேஷம். இதனால் பார்த்தாலேயானால் உங்களுக்கு திடீர் பணவரவு வரும், தொழிலில் அபரிமிதமான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் 1/4/2026 அன்றைக்கி செவ்வாய் உங்களுடைய ராசியிலிருந்து 9ஆம் இடத்துல போகிறார். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 9ஆம் இடத்துக்கு போகிறார். 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக பெருமைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. மூதாதையர்களின் ஆசீர்வாதங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, புத்திர ஸ்தானங்கள் நல்ல வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதனும் 9ஆம் இடத்துக்கு போகிறார். நீச்சமாகிறதுனால என்ன சார் நீச்சமாகிறதுனால பரிவர்த்தனை யோகம் வருது. 12ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக தந்தையின் சொத்துக்கள் வரும், தந்தையின் வியாபாரங்கள் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதம் முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த முயற்சிகளில் பார்த்தாலேயானால் இந்த என்ன சொல்கிறது, சில நாட்கள் தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தாலேயானால் 17/3/2026, 18/3/2026 இந்த 2 நாட்களும், 13/4/2026 இந்த ஒரு நாளும் சந்திராஷ்டம நாட்கள். இந்த நாட்களில் முடிஞ்ச வரலும் வெளியூர் வெளிமாநிலம் போகிறத தவிர்க்கணும். ஏதாவது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது அந்த மாதிரியான விஷயங்களில் தலையிடாதீங்க. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தாலேயானால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். தந்தையின் மூலியமாக மிகுந்த செல்வாக்கு வரக்கூடிய வாய்ப்பு, அதாவது புதிய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு,
அரசாங்கத்திலிருந்து நல்ல ஒரு வெகுமதி வரக்கூடிய வாய்ப்பு, அரசாங்கத்தினால் மிகப்பெரிய அனுகூலம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்பு, சுகங்கள் கூடும். புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பரிவர்த்தனை யோகத்தில் குருவும் புதனும் இருப்பது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க போகிறார். தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மறைந்த இடத்திலிருந்து திடீர் பண வரவுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால மறைந்த இடத்துலேருந்து திடீர் பண வரவு இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் 17, 18 மார்ச் 2026 மற்றும் 13, 4, 2026 இந்த காலகட்டத்தில் வந்து சந்திராஷ்டம நாட்கள். புதிய முயற்சி, வெளிநாடு வெளியூர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவு விசேஷம் இல்லை அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சந்திரமௌலீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பிரதோஷ காலத்தை நிச்சயமாக நந்தீஸ்வரரை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் சிவனை வழிபடுங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரிய மாறுதல்கள்